அண்ணா பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகுவான்னு நினைக்கிறேன். அண்ணாவுக்கு தெரியுமா அப்பா நான் வாரது இன்னைக்கு வந்து அண்ணாட பர்த்டே. அப்ப அண்ணாட பர்த்டேன்னு சொல்லி நாங்க கேக் கட் பண்ண போறோம். நாங்க போய் வீடியோ எடுக்கிற பிளானே இல்லாம தான் நாங்க இருந்தோம். அப்ப திடீரென்று தான் மச்சான் ரெடியோட் சொல்லியிருந்தவ காலையில இப்ப கோல் எடுத்து சொல்லியிருந்தவ இப்ப கேக் கட் பண்ணணும் என்ன மாதிரி செய்வோம்னு சொல்லியிருந்தவ. அப்போ நான் சொன்னேன் ஓகே பிரச்சனை இல்லை நான் செய்தாரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கேக் ரெடி பண்ணிட்டா நான் இப்போ தான் வீட்டை வந்து நான் அப்பாட்ட சொல்லியிருந்தேனாங்க வேன் எடுத்துட்டு. அப்போ அப்பம்மா அப்போ மாமியாக்கள் எங்கள் அம்மா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா வந்து அக்காவோட இருக்கிறதால அப்போ இங்கே இருக்கிற எங்கிட்ட சொந்தக்காரர்கள் எல்லாரும் அப்படியே கொஞ்சம் பேரை கூட்டிட்டு நாங்கள் அப்பாவோட போவோம்ன்றோடு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அவங்க முந்தி போகிறாங்களாம் தம்பியை கூட்டிட்டு நீங்கள் வாங்க கேக் எடுத்துட்டு என்கிட்ட சொல்லியிருந்தவ. அப்போ அது கிஷோவுக்கு தெரியாது. அப்போ கிஷோ தான் சொல்லியிருந்தவர் அப்போ நம்ம வீடியோ எடுப்போமாக்கா அப்போ வாங்கன்னு சொல்லி அப்போ இன்ட்ரோ கொடுக்கணும் கட்டாயம்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்தி என்ன கிஷோ நிப்பாட்டி வச்சிருக்கா. நான் சொன்னேன் எனக்கு கேலா கதைக்கன்னு சொல்லி அப்போ இன்ட்ரோ கொடுக்க தேவையில்ல அப்படியே வீடியோ போடுங்கன்னு சொல்லி அப்போ வீடியோ போட்டால் இன்ட்ரோ என்னன்றது விளங்கா வரைக்கும்ன்றதுக்காகத்தான் நான் இன்ட்ரோ கொடுக்கேன். முக்கியமாக இந்த பர்த்டேயும் இந்த 15ஆம் தேதி எந்த பர்த்டே போயிருந்தது எந்த பர்த்டேக்கும் நீங்கள் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்கள எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கட்டாயமாக அண்ணாவுக்கும் எல்லாரும் விஷ் பண்ணுங்க. உங்களோட பிளஸ்ஸிங் தான் எங்களோட அண்ணாவுக்கு வந்து சேரணும். அண்ணாட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்க. நாங்கள் வந்திருக்க கோயில் தான் ஸ்ரீபாவை குடாப்பிள்ளையார். என்னடா கொடியெல்லாம் குத்திரிக்க என்னன்னு பார்ப்பேன். கும்பாபிஷேகம் இப்பதான் செய்ய போறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு வர விருப்பமானாக்கள் வந்து கலந்து கொள்ளுங்கன்னு 24ஆம் தேதி என்ன காப்பு சிம்பிளா அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட மட்டும்தான் வந்துருக்கோம். வேறு எதுவுமே இல்லை. 12 மணி கிளம்பி கேக் வெட்டி அப்படி எதுவும் செய்யவும் இல்லை. இனியும் கேக் வெட்ட போகிறதும் இல்லை. அவர் விருப்பம் இல்லைன்னு தாரு இருந்தும் கோயிலுக்கு போய் கும்பிடுவோம் வேலைக்கிட்டு வந்திருக்கேன். வீடியோ எடுக்க ஏன் தானே விருப்பம் இல்லை. ஒரு சிம்பிளான இது பர்த்டே இது வீடியோ தான் இது வேற போகுது. பின்னேறம் ஒரு பீச்சுக்கு போய் கேக் வெட்டுறதுல சும்மா போய் என்ன கடல் அலையே பார்க்க உள்ள ஒரு சந்தோஷம் தானே. இப்போ தொடர்ந்து அந்த வீடியோ அப்படியே வந்து கொண்டிருக்கும் பாருங்க. தொடர்ந்து இன்றைக்கு பர்த்டேக்கு வாழல விருந்து வைக்க உட்படுத்துவாங்க. இதோ என்ன ஹரி வல்லாரை சம்பல் அரைச்ச சம்பல். சில அரிஞ்சு கொடுத்து தேங்காய்ப்பு போடுவாங்க. இது அரைச்ச சம்பல். துண்டு கத்தரிக்காய் பொரிச்சு குழம்பு கத்தரிக்காய் கீரை வெள்ளைக்கறி அரைச்சா கீரை முருங்கலை சொதிரிக்கி சாப்பிட்றதுக்கு. இன்னொன்று நாத்தானுக்கு மீன் இறைச்சி அதுகளை விட நிறைய மரக்கறி சாப்பாடு தான் சரியான விருப்பம். இந்த பிறந்த நாள் அதுமா மரக்கறி சமைச்சு கொடுப்போம். வந்து மரக்கறி சமைச்சிருக்கேன். வல்லாரை கீரை சுடுவது முடிஞ்சு கீரைக்கறி அது மண் சட்டில் சமைச்சானே எல்லாம் சூடாரி. எல்லா காலையும் இப்போ நான் இப்போ சாப்பிட்டு பார்த்ததுல கீரை நல்லா இருக்கு எனக்கு. கத்திரிக்காய் குழம்பு நல்லா இல்லை. எவ்வளோ மரக்கறிக்காய் 12,000 ரூபாய்கள் நல்லா இருக்குங்க. அடுத்தது இன்னொரு இது என்னண்டா தம்பி நல்லா நித்திர வைத்தான். கோயிலுக்கு போய் வந்தானே எல்லா இடமும் போய் வரா களைப்பு மாதிரி கொஞ்சம் தூங்கிட்டாரு. தூங்க பக்கம் சமைச்சிட்டேன்னா இல்லாட்டி இவ்வளவு நேரம் எடுத்திருக்க அவரு கஷ்டப்படுத்தி இருந்தா முடிஞ்சிருக்காது. இவ்வளவு நிறைய கறி தானே. அப்ப கோப்பையில சாப்பிட்டா பத்தியம் இருக்காதுன்னு கொடுத்தான். பாடலையில கொடுத்தேன்னா முருங்கலை சொதி
எல்லாம் சாப்பிட்டாச்சு கடைசியா இங்கே இதுக்கு பிடிச்ச கறியவே ஒரு கறி அதை விட சுண்டல் தான் கூட இருக்கும். முருங்கலை சுண்டல் வச்சா வேற ஒரு கறி சாப்பிட மாட்டேன். முருங்கலை சுண்டல் மட்டும் தான் சாப்பிடுவேன். எனக்கு இன்னும் நிறைய சமைக்கணும் மட்டும் இருப்போம். இன்னும் நிறைய கறி தம்பியோட சமைக்கிற கொஞ்சம் கரைச்சல் தானே. அவர் கரைச்சல்னா அவன் குழப்படி வந்துடல, அவர் முடிச்சு திருக்கக்குள்ள அவரை வச்சு கொள்ளணும் தானே. அப்போ அவர் இப்படி சமைக்கிறேன்னு நல்லா படுத்துதாரு. நான் சமைச்சேனா அத்தானும் கொஞ்சம் கிட்ட இருந்து தம்பி கிட்ட பார்த்து கொண்டால நான் சமைச்சேனா எனக்கு ஒரு விருப்பம் அப்படி செய்யணும். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள சமைக்கணும்ன்றாலும் குறைய சமைச்சேன். அத்தான் கட்டாரில் இருக்க போல இருந்து ஒவ்வொரு பிறந்தனாலையும் நான் கொண்டாடி கொண்டு இருக்கேன். அத்தானுக்கு தெரியும் அது ஏதோ ஒரு கிஃப்ட் எப்படி என்ன செய்வேன். இங்கேருந்து போறாக்கிட்ட கொடுத்து அனுப்புவேன். அப்படி எப்படியோ கொண்டாடி கொண்டு இருந்தேன்னா இப்போ தம்பி வந்ததுக்கு அப்புறம் இருந்து கண் முடிச்சு கிஃப்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அப்போ சமைச்சு கொடுப்போம் யோசிச்சேன்னா. நல்லா இருக்கு சாப்பாடு. கோயிலுக்கு போய் வரது கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அப்போ நான் அதான் சமைச்சு கொண்டு பார்த்தேன். நிறைய கறியெல்லாம் செஞ்சு விட்டுருக்கேன். அப்போ நான் சொன்னேன் ஏன் இவ்வளோ சமைக்கிறேன் ரெண்டு தானே 2 கறி சமைச்சா போதும் தான். என்ன சொன்னான் ஏன் இப்படி பிடிச்ச ஒரு அவன் பாடி சமைக்கிறதுக்கு நான் போய் பார்க்கல என்ன நடக்குது. தம்பி நித்திர வைத்தான். அப்போ நானும் சும்மா ஃபோனில் பார்த்துட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ திருட்டு பார்த்தா இப்படி கறி சமைச்சிருக்காங்க. வெஜிடபிள் எனக்கு பிடிக்கும். இன்னும் நான் ஜோதிச்சு இந்த பர்த்டேக்கு ஒரு கடையில் இருந்து சாப்பிடணும் ஜோதிச்சேன். பிரியாணி எப்படி சாப்பிடணும் பிளான் பண்ணி இப்படி இன்னைக்கு மரக்கறி சாப்பிடணும் கிடைக்கல. வீட்டுல ஆரோக்கியமா தான் நம்ம சமைச்சு சாப்பிடுறேன். பர்த்டே எதுமா போய் கடையில சாப்பிடுவாங்க போட்டு தான் நான் ஆரோக்கியமா சமைப்போம் சமைச்சு. வாங்க வாங்க வெல்கம் வெல்கம். நான் வீட்டுக்கு போறேன். ஓ ஒரு அப்பமா எங்க அப்பமா என்னது வீட்டு போறேன் வீட்டுக்கு கேக் கொண்டு போகிறோம். ஆருக்கு இங்கே இங்க அதரனுக்கு தெரியா தான் கேக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி அவட ஐடியாவில் தான் இந்த கேக்கு நாங்க செய்திருக்கோம். Happy birthday my husband, my love, my everything you, my dad, my gift. அங்காலையும் போகுது உலகி. ஓ My partner அங்கால, my friend, my world, my mom, my soul. கணக்க போய் கொண்டிருக்கு. கட்டாயம் இது அண்ணா பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகுவான்னு நினைக்கிறேன். ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தரிக்க போது பார்ப்போம். சர்ப்ரைஸ் தான், என்ன கதைக்கணும்னு தெரியாம நான் கதைக்க உண்மையா அவ்வளோ டைம்ல இருக்கோம். சரியா நம்ம ஸ்னோ ஸ்ப்ரேயும் காட்டி பேப்பர் வேற எதுவும் தேவையோ ஏதாவது எடுக்கியோ. சரியா நாங்க இப்ப கேக் ரெடி நாங்க போறோம். அப்பமா இதை பிடிச்சிப்பியா நீ? நாங்க இப்ப எங்க வந்தீங்க அப்பமா? கடற்கரைக்கு வந்துருக்கீங்க. எந்த கடற்கரைக்கு வந்தீங்க? பேரு வராது டக்குன்னு சொல்ல. ஓந்தாஜி மடத்துக்கு நாங்க வந்தீங்க. ஓந்தாஜி மடத்துக்கு கடற்கரைக்கு வந்தீங்க. அண்ணாவுக்கு தெரியுமா அப்பமா நான் வாரது? ஓ தெரியும். அப்படி தெரியும்? சரியா சொல்லி போட்டால நீ சொல்லி மாட்டியா அப்பமா? சர்ப்ரைஸ் நீ சொல்லிட்டு வந்தீங்க. அவரு வாராது நானும் வரப்போறேன் அப்படியோ? இல்ல சொல்லல. டவுட்டா இருக்கு நீ சொல்லி போட்டாண்டு. சரி அப்பமா சொல்லல சொல்லித்தான் சொல்லித்தான். சரியா நாங்க இறங்க போறோம். கண்ணியத்துக்கு இருக்கேன் அப்பமா கேக்கத்தான் அவனா பாருங்களா முன்னுக்கு தாளுங்க சீட்டு மண்டேக்கா பத்தின வாங்க. தூக்கிய மாமி சரி போயா அண்ணா இப்ப எங்க இருக்காண்டு தெரியாது. இங்க கண்டுட்டாங்களோ? ஓ ஆய் அண்ணா அது அண்ணாவுக்கு போய் தெரியாது சர்ப்ரைஸ் வந்து இதுவா அண்ணா ரெடி ஆகிறமே கிடக்குனே நாங்க வாரம் வேண்டு.
யார் உள்ளது இது யார் இது ஆளோட வச்சிருந்த ஓ நாங்க தான் இந்த யார் எல்லாரும் உள்ள அப்பமா தான் இவ்வளவு கொண்டு வரோம் அப்பமா தகாட்ட நாங்க இப்ப இங்க போறோம்ண்டு அப்பமா அண்ணாவுக்கு நாங்க கேக் கட் பண்ண போறோம்னு சொன்னோம் அண்ணாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் 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 என்னன்னா நாங்க கேக்ல இருந்து வரோம் அதாவது கேக்ல இருந்து வரோம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அது நீங்க நீங்க நாங்க அப்படி சொல்றது கையடிக்கான் தசாகுட்டி இதுக்கு நீங்க என்ன யாரு சர்ப்ரைஸ் பண்ண ஏன் விதிஜா பண்ணணும் மத்தாக்கு பண்ண மாட்டாங்களோ அப்ப கூட சொந்தக்காரங்க பண்ண மாட்டாங்களோ எங்கட அப்பமா பண்ண மாட்டாவோ என்ன அப்பமா அப்பம்மாவுக்கு தந்தா வந்து கொள்ளுவேன் கலைக்கு தெரியா சரி அண்ணா நீ வீட்டுக்கு வாரண்டி எங்க எங்களை கூப்பிடல நீங்க நாக்கள் நீங்க கேக் வேண்டும் அப்புறம் கொண்டு வேணாம் கொண்டாட வேணாம் நாங்க பீச்சுக்கு அது போய் தம்பியோட என்ஜாய் தனி வந்து அப்ப இந்த கூப்பிடிக்கலாம் நான் வந்து பிஸிதான் தசா குட்டி தசா குட்டி தசாகுட்டி தசாகுட்டி க்ரீம் கேக் சாப்பிடுறீங்க அதுவும் கூட வேணும் விருத்திக்காரு வரக்குள்ள இந்த மிக்கில போகுது ஓட்டோல சரி அந்த சித்தாங்க என்னதான் பாக்குதப்பா மிக்கி எனக்கு பயமா இருக்கு என்னன்னு வந்து சரி அண்ணா உங்களுக்கு கேக் வந்துருங்க கேக்க பாக்க புரியல என்ன நிறைய விஷயம் இருக்குங்களா சித்தாவுக்கு என்ன இன்றைக்கு நீங்க சர்ப்ரைஸ் கொடுத்தீங்களா சித்தாவுக்கு அப்ப ஏன் சித்தாவுக்கு வெட்டல நீங்க வெட்டிக்கலாம் தானே சரி அப்ப நாங்க வந்த கூட கேக்க பாருங்க உன மெசேஜ் ஒன்றா இருக்கு உங்களுக்கு மெசேஜ் இருக்கு உங்களுக்கு அந்த சிரிப்பு படம் பாக்கணும் என்னன்னா ஏன் வராம அண்ணோட மோதையும் கொஞ்சம் எடுங்க ஸ்மைல் அதான் நான் உங்களோட கையில தரல இப்ப நாங்க இப்ப கேக் கொண்டு வரோம் நீங்க எதிர்பார்த்த நீங்களோ அப்படிதான் அவ என்ன எனக்கிட்ட கோல் பட்டி சொல்லிருந்தோ கேக் வெட்ட வேணா அந்த ஒத்தைய கேக் வெட்டுறானே அப்ப இப்படி வச்சு வெட்டுவோம் என்ன கோயிலுக்கு போயலாம் வீடியோ எடுத்தேன் அதுல எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் அதான் எனக்கு விருப்பம் இல்ல கேக் வெட்டுறலன்னு சொல்லிட்டாரு நான் வெட்ட மாட்டேன் ஆனா அவருக்கு விருப்பம் இல்லைன்றதுக்காக நம்ம அப்படி விடையிலாது அதான் அவருக்கு சர்ப்ரைஸ் ஆகிறதுக்காக நாங்க இன்ட்ரோ எல்லாம் கொடுத்திருக்கோம்னா குடுத்துருக்கி நீ வீடியோ பாரு ஆனா அவ கொடுக்கல ஆனா குடுத்துருக்கி நான் தான் கொடுத்தேன் நான் ஏலாண்டு சொல்லிட்டேன் எனக்கு ஏலா கேஸ்ல வீடியோ போடுங்க நம்ம கிஷோர் ஆண்டலி ஒட்டு கேட்டேன் இந்த கேக் வெட்டுற ஐடியா இருக்கு நான் நோமண்டல தான் அப்ப நீங்க இன்ட்ரோ கொடுக்கட்டான்னு நான் கிஷோர் தான் அப்புறம் நான் இன்ட்ரோ கொடுத்து வச்சிருக்கி நல்லா இருந்தா போட்டுடு நல்லா இருக்கு என்ன நினைக்கிறேன் சரி நம்ம கேக் கட் பண்ண போறோம் நாங்க அண்ணா கையில வச்சுக்கோ நீ நான் வச்சுக்கோ கையில வச்சு கட் பண்ண அந்த ஹெல்மெட் இல்லாட்டி அதுதான் நான் ஜோதிச்சுதான் வந்தேன் என்னண்டு அங்கொழுத்துறேன் எத்தனை விழுதுல மாதிரி அப்படிதான் கொடுத்தேன் நம்ம படுத்துன்ற தூக்கி எல்லாத்தையும் கொடுத்துடுங்க லைட் இருக்குமா நல்லா சொல்றா கூட்டு அம்மா வச்சிருந்தது தானே இப்ப மாமா அடுத்துக்கிறாரு பொறுப்பு
அத்தா இது 100 அப்படின்னு அங்க விட்டு முதல்ல எழுவி அண்ணா விளக்கு ஊதப்படாது விளக்கு பத்த வைக்கணும் ஓகே சரி அது ஸ்டைல் அடிக்கிறது ஸ்டைல் அடிக்கிறது இந்த அங்க சாப்பிடலாம் சரி சரியா திரும்பி கொடுங்க மாமா அம்பச்சிக்க கடிக்கல ஓகே தேங்க் யூ அப்ப அப்பமா இருக்காவும் அப்பமா வட்டியா வந்தவ தெரியுமோ அப்ப சரியா அத கிள்ளி எடுத்தவ அவள் சாப்பிடறதுக்கு நீங்க அவளை மறந்து போங்க கோவம் வந்து பாத்து அவளு கோவம் வந்துடும் கை அப்பிட்டு தான் வந்து எனக்கு ஒரு 2 வாட்டி தான் ஏய் லட்டு ஏய் என்ன இரு உங்களோட மெசேஜ் நீங்க இருக்கிற உங்களுக்கு தான் எல்லாரும் அது அண்ணா கால நீட்டு கிரிமா அந்த வழியா வழியா இது என்னது அதுக்கு பயம் இல்லை மகனுக்கு பர்த்டே இல்ல பேரனுக்கு பர்த்டே என்னப்பமா அதுக்குள்ள இந்த வீடியோ மடுபடல இல்லாட்டி அதை போட்டிருப்போம் நாங்க அது என்னன்னா கடும் பசியில இருந்து நான் வந்து பசியோட ஓடி வந்த வீடியோ அக்காச்சி எனக்கு தம்பட்டி தரு ஆகுமண்டு ஓடி போட்டு நான் சாப்பிட்டேன் அக்காச்சி உனக்கு தந்து நான் பார்த்த கிரிமெல்ல மாதிரி வலி செடுவடு நானும் அப்படித்தான் திரும்ப இருக்க சாப்பிட்டு காட்டியா எதிர்பார்க்காத அளவு இந்த பர்த்டே முடிஞ்சதுக்கு சும்மா வீடியோக்கு சொல்லுவேன் அப்படி சொல்லிடாது ஏசி போட்டு ஆறு பாக்க நீ என்ன யோசிக்க கேட்டு கேட்டு விருப்பமா இருக்கு போலன்னு அப்ப கேக்கு போட்டு நான் ஒத்தட்டேன் சொல்லல சொல்லி பெருந்தேன் அண்ணாவுக்கு ஏதோ உள் மனசுல இருக்கு இல்ல 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 அப்படி விருப்பம் இல்லன்னு இல்லன்னா உள் மனசுல இருந்திருக்கீங்க எப்படியோ கேக் வெட்ட வைப்பா உண்டு கோயிலடியில வச்சிடலாம் நாங்க சொல்லிட்டு விருப்பத்தை தான் இன்றைக்கு நிறைவேற்ற அவருக்கு கேக் வெட்டுற விருப்பம் இல்ல அதெல்லாம் இன்றைக்கு வெட்டுறெல்லாம் சொல்லிடுது நம்ம இவர் நம்புவார் சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் உண்மையா கொடுக்கணும் நானும் எதிர்பார்க்காம எல்லாரும் இந்த பிறந்தநாள் வந்து எல்லாருக்கும் நன்றி எங்க அப்பா மாதிரி சிஸ்டர் அந்த எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கொண்டு எங்க வீடியோ நாங்க முடிச்சுக்கொள்றோம் அண்ணாவுக்கு விஷ் பண்ணுங்க எல்லாரும் பல்லாண்டு காலங்கள் நோய் நொடி இல்லாம வாழணும் விஷ் பண்ணுங்க இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாருக்குமே நானும் வாழ்த்து தெரிவிச்சுக்கொண்டு எங்க வீடியோ முடிச்சுக்கொள்றோம் எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க அண்ணா கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணா ஸ்டைல பாத்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதான் உங்களுக்கு முக்கியம் அதான் அடுத்த வீடியோ நான் சொல்ல போலாம் நிறைய பேர் நான் பார்த்தாங்களே நம்ம வீடியோ யோசிக்க கூட கோயில் அங்க எல்லாம் வந்து அக்கா வந்து கதைக்க கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு நம்ம பார்த்தாங்க ஞாபகம் வச்சுக்காங்க அண்ணாண்டு இவர் இல்லாம இவரோட போன அண்ணா ரெண்டு கோயில் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கொண்டு ஓகே பாய்.